ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாஃப்ரான் ஃப்ளேவரோடு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பன்னீர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது தளன்னு கொதிக்க தேவையில்லை, இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகி வரணும். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி பாலை திரைய வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கேர்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை அடுப்பு ஆஃப்லேயே தான் இருக்கணும், இதை பாயில் பண்ண விடக்கூடாது. இப்போ இதை வந்து ஒரு சீஸ் கிளாத்தில் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நல்லா கோல்டு வாட்டர் ஊற்றி நல்லா அலசிடுங்க. இது வந்து அந்த லெமனில் உள்ள புளிப்பு தன்மை போகிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பன்னீர் வந்து சாஃப்டாக வர்றதுக்கு. இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி ஓரத்தில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுடுங்க. சுகர் சிரப்புக்கு சுகரும் தண்ணியும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா இதில் தான் நம்ம ரசகுல்லா பண்ண போகிறோம். ஸோ அது பாயில் ஆகட்டும். இப்போ நம்மளோட வடிகட்டி வச்சுருக்கிற அந்த சேனா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை வந்து நல்லா நீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீடிங்க்கு டைம் எல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி பிசைஞ்சு உங்களோட நக்கில் வச்சு நல்லா நீட் பண்ணுங்கள். உங்களோட அந்த பன்னீர் வந்து கொஞ்சம் ஃபைனாக இருக்கணும், டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் நீட் பண்ணால் போதும். ஓவராகவும் நீட் பண்ணாதீங்க. ஓவராக நீட் பண்ணிங்கன்னா உங்களோட பன்னீர் இந்த ரசகுல்லா வந்து கொஞ்சம் ரப்பரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சாஃப்டான டெக்ஸ்சர் வந்தோடனே இதில் வந்து சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்து இது வந்து பாலை வந்து ஓவராட்டு டைட்டாக ரோல் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக இந்த மாதிரி சாஃப்டாக தான் ரோல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரோல் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் உங்களோட சுகர் சிரப் கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்கிற சிரப்பை நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இல்லாட்டி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஏலக்காய்த்தூள், கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு ஃப்ளேவர் பண்ணிக்கலாம். நான் வந்து குங்குமப்பூ போட்டேன், எனக்கு அதனால் ஒரு எல்லோ கலர் ஷேடு கிடச்சிச்சு, பட் ஆப்ஷனல் தான் இது. ஸோ நல்ல தளன்னு கொதிக்கணுங்க. உங்களோட சுகர் சிரப் தளன்னு கொதிக்கும் போது தான் ரசகுல்லாவை போட போகிறோம். ரசகுல்லா எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் குக்கிங் டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரசகுல்லா போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுருங்க. 8லேருந்து 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ணணும். லிட்டை ஓப்பன் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆனதை காணிக்கிறதுக்கு தான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் லிட்டை ஓப்பன் பண்ணாமல் 8லேருந்து 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ணுங்கள். அடுப்பை லோ பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் பாயில் பண்ணுங்கள். பின்னையும் லோ பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் பாயில் பண்ணி மூடி வச்சுருங்க. மூடியை திறக்கவே கூடாது. அப்படியே அந்த சிரப்லேயே சோக் ஆகட்டும். ஒரு 4 ஹவர்ஸ் கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை சர்வ் பண்ணலாம். மூடியை நீங்கள் திறந்தீங்கன்னா உங்களோட ரசகுல்லா வந்து ஷ்ரிங்க் ஆகிடும், அதனால தான் திறக்கக்கூடாது. இப்போ உங்களோட ரசகுல்லாவை கம்ப்ளீட்டாக கூலாக விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணி இதை சில்லுன்னு சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி வார்மாக கூட சர்வ் பண்ணலாம். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு என்னோட பிளாகில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எழுதியிருக்கேன். அதில் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள் அந்த போஸ்ட்டை. உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகிடும். ஸோ இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி ரசகுல்லா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.